அந்த குட்டி கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாலைவனத்தில ரொம்ப தண்ணீர் தாகத்தோட ஒரு பெரியவர் நடந்து போயிட்டுருக்காரு. எங்கேயுமே தண்ணி இல்ல அவருக்கு. ரொம்பவே கஷ்டப்பட்டு எங்கேயாவது தண்ணி கிடைக்குமான்னு அலைஞ்சுட்டு இருக்கப்போ, ஒரு குடிசை வீடு தெரியுது. அந்த குடிசை வீட்டுக்கு பக்கத்தில வந்து அடிக்கிற பைப் ஒண்ணு இருக்குது. அதுக்கு மேல அந்த பைப்புக்கு மேல ஒரு ஜக்கு தண்ணி இருக்குது. இவர் உடனே ஆசையா அடடா! நமக்கு தண்ணி கிடைச்சிருச்சேன்னு குடிக்க அந்த ஜக்க எடுக்க போறாரு. எடுக்க போறப்ப அதில ஒரு அட்டை மாரி வச்சிருக்காங்க. அதில எழுதியிருக்காங்க. இந்த ஜக்குல இருக்க தண்ணிய வந்து இந்த பைப்ல ஊத்துனீங்கன்னா, நெறைய தண்ணி கிடைக்கும். அதுக்கப்புறம் குடிச்சுட்டு நீங்க அந்த தண்ணிய மறுபடியும் அந்த ஜக்க நிரப்பி வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்குங்க. அத பார்த்ததும் அவருக்கு என்னன்னா, அந்த பைப் வந்து ரொம்ப பழசா இருக்கு. இதுல தண்ணி வருமா என்னன்னு தெரியலையே! இந்த ஜக் தண்ணியும் வீண் பண்ணிட்டா நமக்கு தண்ணியே கிடைக்கலையே! உயிர் போகும் தருவாயில இருக்குமேன்னு ரொம்பவே யோசிக்கிறாரு. அந்த தண்ணிய எடுத்து குடிக்கலான்னு போறாரு. அந்த டைம் வந்து அவங்க மனசாட்சி இடம் கொடுக்காம, வேண்டாம், வேண்டாம் ஊத்தி பார்க்கலான்னு சொல்லி ஊத்தி பார்க்குறாரு. ஊத்தி அடிச்சுட்டு நெறைய தண்ணி வருது. அவரு தாகம் தீர குடிச்சுட்டு, அந்த ஜக்கைய நெறச்சு மறுபடியும் அது மேலயே வச்சுட்டு போறாருங்க. இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த காலத்துல ஆனா எல்லாரும் அப்படி இருக்கிறதில்ல. நமக்கு நம்மளோட வேலை நடந்தா சரி, நம்ம காரியம் நடந்தா சரி, நம்ம வயிறு நிறைஞ்சா சரி அப்படிங்கிற மாரி தான் யோசிச்சுட்டு இருக்கோம். அப்படி இல்லாம அடுத்தவங்களோட நலனையும் கருதி நடந்துக்கிட்டா ரொம்பவே நல்லது.